தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம் சொல்கிறது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஒரு நாள் ஒரு தகப்பன் தன் ஒரே மகனுக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு பொம்மைகளை வாங்கி வைத்து அவைகளை ஒரு அலமாரியில் பூட்டி வைத்திருந்தான். மகனுக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை. ஒரு நாள் ஏதோ ஒரு பொருளை எடுப்பதற்காக தகப்பன் அந்த அலமாரியை திறந்து பார்க்க மகன் தனக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டுப் பொருட்கள் நிறைந்திருப்பதை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு தகப்பனை பார்த்து, அப்பா, எனக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டுப் பொருட்கள் அநேகம் நீங்கள் வாங்கி வைத்திருக்கிறீர்களே, ஆனால் ஒன்று கூட எனக்கு நீங்கள் ஏன் தரவில்லை என்று மிகவும் வருத்தத்தோடு தகப்பனை பார்த்து மகன் கேட்டான். அப்பொழுது தகப்பன் மகனை பார்த்து, மகனே, விளையாட்டு பொருட்கள் வேண்டுமென்று நீ எப்போதாவது என்னிடம் நீ கேட்டிருக்கிறாயா? நீ கேட்கும்போது தரலாம் என்று தானே இவைகளை நான் வாங்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இப்பொழுதும் நீ விரும்பி கேட்டுக்கொண்டால் உனக்கு அவர்களை தர நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார் தகப்பன். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இதற்கு நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய கருத்து என்று பார்க்கும்போது இந்த கதையின் மூலம் இன்று நாம் என்னென்ன காரியங்களை தேவை என்பதற்கு நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன் நமக்கு அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளாக இருக்கிறார். அப்படி இருந்த போதிலும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தோடு அவரிடம் கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசுவாசத்தோடு கேட்கும்போது அவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைவது போல நாம் பரம தகப்பன் அவருடைய பிள்ளைகளை கேட்க வேண்டும் எதிர்பார்க்கிறார். விண்ணப்பம் பண்ணினால்தானே நமக்கு அது கிடைக்கும் என்று வேதம் கூறுகிறது. தேவன் கடினமானவர் அல்ல, தேவன் அன்புள்ள தேவனாக இருக்கிறார், இரக்கமுள்ள தேவன் தாமே இருக்கிறார். ஒரு குழந்தை தன் அப்பாவிடம் எப்படி கேட்கிறதோ, ஆவலாய் எப்படி கேட்டு பெற்றுக்கிறதோ, அந்த குழந்தைக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்படியாக நம்முடைய தேவனும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார், நீங்களும் கேட்க வேண்டும். அந்த அன்பான தகப்பன் கேட்டதை போல கேட்டு விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் கேட்புகளை நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி தேவன் நமக்கு இந்த காலவேளை ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அன்பான வாலிப பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நான் கேட்கும்போது ஆண்டவர் பூர்ணமாய் கொடுக்க சுத்தமாக இருக்கிறார். ஆம் பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த கால வேளையை நாம் சிந்திப்போம், தியானிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒன்று கூடி ஜெபித்து தேவனையுடைய தேவைகளை ஆண்டவரே நீ நிறைவாக்கும் என்று சொல்லி கேட்கும்போது அவர்களை நிறைவாக்கக்கூடிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக்கி மேலான ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவாராக. ஆமேன்.